السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يغفر الذنوب إلا الله. قال النبي صلى الله عليه وسلم: وإني لأستغفر الله في كل يوم 100 مرة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவட்டுமாக. ஆமீன். பிறருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 10ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை முழுமையாக அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் உண்டான நாட்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து முழுமையாக அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுடைய ஆரம்ப 10 ரஹ்மத்துக்குரியது, அல்லாஹ்வுடைய அருள் அதிகம் இறங்கக்கூடிய 10 நாட்கள். அடுத்து வருகிற 10 நாட்கள் மக்ஃபிரத்தும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் பல இடங்களில், சுமார் 150 இடங்களில் தான் கஃபார், கஃபூர் என்பது குறித்து, தான் மன்னிப்பாளன் என்பது குறித்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்யாத கூட்டத்தை விட பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறுகிற கூட்டத்தையே அதிகம் விரும்புகிறார். பாவம் செய்யாதவங்க நபிமார்களை தவிர மஅசூமீன் சொல்லுவோம். அவர்கள் பாவத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள். அதை தவிர்த்து மற்றவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவம் செய்தாலும் ஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் காட்டிலே தன்னுடைய வாகனத்துல, குதிரையில தன்னுடைய பிரயாணத்துக்குண்டான பொருட்களோடு, தயாரிப்புகளோடு, உணவு, ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு காட்டு வழியாக பிரயாணம் போறான். பிரயாணம் போன அந்த மனிதன் ஒரு இடத்துல தன்னுடைய குதிரையை கட்டி வச்சுட்டு அசந்து தூங்கிடுறான். தூங்கி எழுந்து பார்க்கிறான்,
எழுந்து பார்க்கும்போது தன்னுடைய வாகனம் குதிரையை காணோம். குதிரைக்கு மேல இருந்த தன்னுடைய பொதிகளும் சேர்ந்தே போயிடுச்சு. இப்ப அவனுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான வழியும் இல்லை, அங்கிருந்து வெளியில போகிறதுக்கு உண்டான வாகன வசதியும் இல்லை, ட்ரெஸ் எல்லாமே அதோட சேர்ந்து இருந்தது, மொத்தமா போயிடுச்சு. எந்திரிச்ச உடனே பெரிய கவலை அவனுக்கு. முடிஞ்ச அளவு எங்கெல்லாமோ சுத்தி சுத்தி தேடி தேடி பாக்குறான், குதிரை அங்க இருக்குமா இங்க இருக்குமான்னு. எங்கேயுமே இல்லாத ஒரு சூழல். திரும்ப அசதியா வந்து படுத்துறான். படுத்து எழுந்து பார்க்கும் போது அவன் குதிரை எப்படி கட்டப்பட்டிருந்ததோ அப்படியே நிக்குது. இப்படி நின்றா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இப்படி நிக்கிறத பார்த்த உடனேயே அவன் சந்தோஷத்தால அவன் சொன்ன வார்த்தை, அன ரப்பி அந்த அபது, யாரெல்லாம் நான் தான் கடவுள், நீதான் என்னுடைய அடிமை. வார்த்தை தவறி சொன்ன வார்த்தை. யாரெல்லாம் நீதான் என்னுடைய இறைவன், நான் உன்னுடைய அபுது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சந்தோஷத்துல என்ன ஓவர் சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம் நமக்கே தெரியாதுல்ல. அந்த ஓவர் சந்தோஷத்துல அவன் வார்த்தையை தவறி சொல்லிட்டான். பெரிய தப்பு, சொல்லக்கூடாது. அல்லாஹ் போய் அடிமைன்னு சொல்லலாமா? அல்லாஹ் பார்த்து நான் உனக்கு ரப்புன்னு சொல்லலாமா? எவ்வளவு மோசமான வார்த்தை. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வார்த்தையை கேட்டுட்டு சிரிச்சானா. என் அபுதுக்கு, என்னுடைய அடியானுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருந்தா இப்படி மாத்தி சொல்லியிருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சிரிச்சான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனுடைய வார்த்தையை பொருட்படுத்தல, மன்னிச்சு விட்டுட்டான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. நடு காட்டுல மாட்டிக்கிட்டோம், ஒரு நடு வழியில மாட்டிக்கிட்டோம். நம்மளுடைய பைக்கு திருடு போயிடுச்சு. இப்பதான் அங்க அப்பப்போ எங்கேயாவது போறாங்களே பைக் ரைடுலாம், லாங் ரைடு போகும்போது ஏதாவது காட்டுல நடுவழியில போய் படுத்திருக்கும் போது பைக்கும் போயிடுச்சு, துணியும் போயிடுச்சு, எல்லாம் மொத்தமா போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். அது திரும்ப கிடைக்கும் போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை விட அதிகமாக ஒரு மனிதன் தப்பு செஞ்சுட்டு தன்னுடைய தப்ப உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ்வுக்கு அதை விட அதிகமான சந்தோஷம் ஏற்படுது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். மன்னிச்சா கரும்பு திங்கிறதுக்கு கூலி அப்படிங்கிற மாதிரி நாமளே தப்பு செஞ்சுட்டு தான் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிக்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட். அல்லாஹ் மனசு வச்சு பரவாயில்ல போய் தொலை அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதே பெரிய கிஃப்ட். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறது மட்டுமல்லாம யுர்சிலி ஸமாக அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தேவையான மழையை உங்களுக்கு நான் இறக்கி வைப்பேன். எதனால? நீங்க பாவ மன்னிப்பு கேட்டா, நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா, நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உண்டான மழைய பருவ காலத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கி வைப்பான். தண்ணி பஞ்சம்லாம் ஏற்படாது. வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வான். யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து கொடு, யா அல்லாஹ் அதை கொடு இதை கொடு நம்ம கேட்ல வாங்குறோம். அல்லாஹ் நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா உங்களுக்கு என்ன பொருளாதாரம் வேணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அல்லாஹ் அதை உங்களுக்கு கேட்காமலேயே தருவான். குழந்தை பாக்கியம் மற்றிருப்பவர்களுக்கு குழந்தை செல்வங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்திக்ஃபாரின் காரணத்தினால் தருவார். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின், நாளை மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தை தருவார். இன்னும் அல்லாஹ்வுக்கு அடங்கல சந்தோஷம். என் அபுது, என்னுடைய அடியான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டானே, அவனுடைய தப்ப உணர்ந்துட்டானே, நான் செஞ்சது தப்புதான் அவன் உணர்ந்துட்டான், உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டானே அப்படின்ற அந்த சந்தோஷ மிகுதியினால அல்லாஹ் என்னென்னலாம் பண்றான். அவனை மன்னிச்சு விட்டது ஒரு பக்கம், அப்புறம் அவனுக்கு தேவையான நீரை மழையை கொடுப்பது இன்னொரு பக்கம், அவனுக்கு அல்லாஹ் பொருளாதார வசதியை கொடுக்கிறான், குழந்தை செல்வங்களை கொடுக்கிறான். லக்கும் ஜன்னாத்தின், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளவு பத்தல நாளை மறுமையில சொர்க்கத்தையும் கொடுப்பான். லக்கும் அன்ஹாரா, அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு நீரூற்றுகள், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். இதெல்லாம் எதனால கொடுப்பான்?
இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் மனமுவந்து மனசு ஒத்து நீங்க நினைச்ச தவறுகளை எண்ணி உருகி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ் உங்களுக்கு தானாக நீங்கள் கேட்காததையெல்லாம் சேர்த்து தருவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். லவ்லா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேணாமா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேணாமா? நீங்க அப்படி பாவ மன்னிப்பு கேட்டா முதல் 10 ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போன ரஹ்மத் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா போதும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தும் செய்வான். லஅல்லக்கும் துர்ஹமூன். முதல் 10 மிஸ் ஆகி போயிருந்த ரஹ்மத் ஒருவேளை மிஸ் ஆகி போயிருந்தா அதுவும் இந்த இஸ்திக்ஃபார்னால, இந்த பாவ மன்னிப்புனால அதுவும் கிடைச்சிரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார். இன்னொரு இடத்துல 11வது சூரால 3வது ஆயத், வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், சும்ம தூபு இலை, அவரிடத்தில் தௌபா செய்து மீளுங்கள், யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா, அப்படி நீங்க அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவத்தை எண்ணி அழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டா, யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்வான். மத்தான்னா பொருட்களை தருவான். இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் தருவான். எதுவரை? இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட தவணை வரை. அதென்ன குறிப்பிட்ட தவணை? மௌத்து. எது குறிப்பிட்ட தவணை? நமக்குன்னு உண்டான தவணை இருக்குல்ல, இத்தனை வயசுல நம்மளை கூப்பிடணும்னு அல்லாஹ் வச்சிருப்பான்ல, அந்த தவணை வரைக்கும் என்னென்ன வேணுமோ, நம்ம எப்ப இஸ்திக்ஃபார் செய்யறோமோ அப்ப என்ன வேணுமோ அது மட்டும் தர்றது இல்ல. நம்ம இஸ்திக்ஃபார் செய்யறது ஒரு நேரமா இருந்தாலும் அந்த இஸ்திக்ஃபார் உண்மையிலேயே மனப்பூர்வமாக செய்யப்பட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனுடைய பொருட்டால் நம்முடைய இறுதி மூச்சு வரையில அஜலி முஸம்மா, கடைசி தவணை வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் தருவதாக சொல்கிறார். வயுக்தி குல்லதி ஃபضலின் ஃபضலா, ஒவ்வொரு சிறப்புடையவர்களுக்கும் அவர்களுக்குண்டான சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். என்னென்ன பதவி, என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அத்துணை சிறப்பையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். இது எல்லாம் எதனால கிடைக்கும்? பாவ மன்னிப்பினால், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு. அப்ப அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு எவ்வளவு பிரியமாக இருந்தால் இந்த அளவுக்கு அதை தர்றேன் இதை தர்றேன், உலகத்திலே உன்னை கண்ணு கலங்காம பாத்துக்கிறேன், நாளைக்கு மறுமையிலேயே உனக்கு சொர்க்கத்தை தர்றேன், அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் நதிகள் ஓடுமே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை தர்றேன், எப்படியெல்லாம் அல்லாஹ் அந்த இஸ்திக்ஃபாருக்காக நம்மளை தூண்டுறான். நீ பாவ மன்னிப்பு கேளு, நீ பாவம் செஞ்சவன் தான், நீ பாவம் உள்ளவன் தான், இடத்தில் மன்னிப்பு கேளு, எனக்கு பிடிக்கும். இன்னொரு இடத்துல 3வது சூரால 135 136வது ஆயத்துல தான் சொல்றோம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஏதாவது பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்வார்களே ஆனால், அதான் பாவங்கள். அருவருப்பான காரியம்னா மூஞ்சி சொல்லிக்கிறது, சி நீங்களுமா இப்படி அப்படி கேட்போம்ல, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டார் அப்படின்னு தெரிஞ்ச வந்தா அவருமா அப்படி, அந்த ஆளுமா அப்படி செஞ்சார், நல்ல மனுஷனாச்சே அப்படின்னா அது ஃபாஹிஷா. அடுத்தவங்க அதை கேட்டா கெட்டதுன்னு நினைப்பாங்க. வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் அந்த கெட்ட பாவங்களை செய்தால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கிழைத்துக் கொண்டு, தக்கருவாக, அதுக்கு பிறகுதான் உணர்றாங்க அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானே, அவன் நம்ம கேள்விகளை கேட்பானே, நாளைக்கு மறுமையில மாட்டிக்குவோமே அப்படின்னு அவர்கள் உணர்ந்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேறு யார் இருக்கிறார்? அந்த அல்லாஹ்ட்ட தானே கேட்க முடியும். அந்த அல்லாஹ்ட்ட கேட்டா வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே எதையெல்லாம் செய்தார்களோ அதிலெல்லாம் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட மாட்டார்கள். அந்த பாவத்துக்கு அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டாங்கன்னா அதனுடைய அடையாளமே என்ன? அவங்க மறுபடி அதே பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்துன் மிர் ரப்பிஹிம், இப்படி அவங்க உண்மையிலேயே உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டா அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மக்ஃபிரத்தை, அவனுடைய பாவ மன்னிப்பை அவர்களுக்கு கொடுப்பான்.
ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், மேலே நாளை மறுமையில் நதிகள் ஓடக்கூடிய அந்த நதிகளையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். சும்மா கொஞ்ச நேரத்துக்கு காட்டிட்டு திருப்பி கூட்டு வர்றதுக்கு இல்ல, இனி நிரந்தரமாக அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கம் எதனால் கிடைக்கும்? நாம செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார்னால, பாவ மன்னிப்பின் காரணத்தினால் கிடைக்கும். வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன், உண்மையிலே அந்த மனிதன், எந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறானே, அந்த மனிதன் தான் அமல் செய்யக்கூடியவர்களுடைய கூலியிலேயே அவனுடைய கூலிதான் சிறந்த கூலி. ஒரு தொழுகையாளியின் கூலியை விட, ஒரு நோன்பாளியின் கூலியை விட, ஒரு ஹஜ்ஜு செய்கிற ஆஜியின் கூலியை விட, உண்மையிலேயே தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிற ஒரு மனிதனுடைய கூலிதான் உயர்தரமான கூலி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இரண்டு விஷயங்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொன்னான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அந்த மக்களோடு இருக்கும்போது அந்த மக்களை நான் வேதனை செய்ய மாட்டேன். மற்ற நபிமார்களுடைய கூட்டம்லாம் அப்படி கிடையாது. அந்தந்த கூட்டத்தினுடைய நபி இருக்கும் போதே வேதனை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் போதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு வேதனை இறங்கிச்சு. ஒவ்வொரு மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு முன்னாடியே தான் அந்த கூட்டத்துக்கு வேதனை இறங்கிச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களுக்கு முன்னாலே அந்த கூட்டத்துக்கு, இப்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் அவங்க பாவம் செய்யும் போது ஒரு கட்டத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நபியின் கண் முன்னாலேயே அந்த பாவம் செய்தவர்களுக்கு கூலியை கொடுத்து தண்டனை கொடுத்து அழிச்சான். இதுதான் நடந்தது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான நம்மளை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இந்த நபி உங்களோடு இருக்கும் வரை உங்களை நான் ஒட்டுமொத்தமாக வேதனை செய்ய மாட்டேன். ஒட்டுமொத்தமா என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அழிக்க மாட்டான். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே அவர்களோடு நீங்கள் இருக்கும் போது அவங்கள நான் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டேன்னு சொன்னான். அதே மாதிரியான ஒரு வார்த்தைய அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருக்கும் வரை அவர்களை நாம் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டோம், அதாவது செய்ய மாட்டோம். ஒரு நபி இருக்கும் போது எப்படி அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டானோ அது போல, ஒரு நபினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது, அதே போல இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் நபிக்கு பிறகு அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, தங்களுடைய பாவத்தை எண்ணி வருந்தக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை என்ன செய்ய மாட்டான்? ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்லுவாங்க, லஹும் அமானானி கான ஃபீஹிம் அமானானி, நமக்கு இரண்டு விதமான அம்னுகள், பாதுகாப்புகள் உண்டு. அந்நபியு வல் இஸ்திக்ஃபார், ரெண்டு பாதுகாப்பு என்ன? ஒண்ணு நபி, நபி இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய ஒட்டுமொத்த அழிவு இருக்காது. இன்னொன்னு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு இருக்கும் வரைக்கும் ஒட்டுமொத்தமான வேதனை அதாபு இருக்காது. இந்த ரெண்டும் இந்த உம்மத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அரண், மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். இந்த ரெண்டு இருக்கிற வரை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக நம்ம அழிக்க மாட்டான். இதை சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபதஹபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பக்கியல் இஸ்திக்ஃபார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் கூட நம்மோடு இஸ்திக்ஃபார் இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும். எவன் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆட்சி நடந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரமானவன் வந்தாலும் சரி, இஸ்லாமையோ முஸ்லிம்களையோ பூண்டோடு அழித்து விட முடியாது. எதுவரை நம்மள்ட்ட இஸ்திக்ஃபார் இருக்கிறார், இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், நல்லவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கட்டும், அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டம் நாம இருக்கும், யாரோ இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த கூட்டம் நம்மில் ஒவ்வொருவருமாக இருக்கணும். நம்மள ஒவ்வொருவரும் அதுக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, ஒரு நாளைக்கு நான் 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அப்ப பாவம் செய்யறவங்க மட்டும் இஸ்திக்ஃபார் செய்யறது இல்ல, பாவமே இல்லாதவர்களும் இஸ்திக்ஃபார் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு நாளை மறுமையில இந்த இஸ்திக்ஃபார் உயர்தரமான பதவிகளை கொடுக்கும். பாவம் செஞ்சவங்க மட்டுமல்ல, பாவம் செய்யாதவர்களும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யணும். பாவம் செய்யாதவங்களே இஸ்திக்ஃபார் செய்யணும்னா பாவத்திலேயே மூழ்கி இருக்கிற நாம எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும்?
இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, قال كنا نعد لرسول الله صلى الله عليه وسلم في المجلس الواحد 100 مرة. திருமிதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சபையில் ஒரே நேரத்தில் 100 தடவை எண்ணுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாங்க எண்ணி ஓதுவோம். என்ன ஓதுவோம் தெரியுமா? ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. வதுப் அலைய, யா அல்லாஹ் என்னிடமிருந்து தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அருள் மிக்கவனாகவும் இருக்கிறாய். இதான் அதனுடைய அர்த்தம். இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க சேர்ந்து ஒரே சபையில உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது நாங்க எண்ணி ஓதுவோம். 100 தடவை எண்ணி ஓது. ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா 100 தடவை இந்த இஸ்திக்ஃபார் ஓதாம எழமாட்டோம். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்கிற இந்த இஸ்திக்ஃபாரை நாங்க ஒவ்வொரு தடவையும் ஓதுவோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீகின் மஹ்ரஜா. எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான, பணக்காரருக்கு ஒரு பிரச்சனை, ஏழைக்கு பணமே இல்லைங்கிறது பிரச்சனை இல்லையா? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை. எல்லாருக்கும் உண்டான பிரச்சனையை எல்லாரும் கேட்க முடியாது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, எந்த ஒரு மனிதன் மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் யார் செய்வானோ அப்படி சொல்லல, யார் இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கி கொள்வானோ, வளமையாக்கி கொள்வானோ, பழக்கமாக்கி கொள்வானோ, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு தடவை ஓதணும் அப்படின்னு பழக்கமாக்கணும். ஒரு வக்துக்கு இவ்வளவு தடவை ஓதுவேன் அப்படின்னு பழக்கமாக்கணும். அதான் லஸிமல் இஸ்திக்ஃபார். எப்போதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் ஓதுறதல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையும் குறிப்பிட்ட தவணையில நமக்கு எவ்வளவு முடியுமோ, எது நமக்கு நேரம் கிடைக்குமோ அது மாதிரி நேரங்கள்ல ஓதுறது கம்பல்சரியா நாம முடிவு பண்ணி வைக்கணும். அப்படி யார் மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கி கொள்வானோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீகின் மஹ்ரஜா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் வெளியாகும் வழியை காட்டுவான். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் யாருக்கு என்னென்ன கஷ்டமோ, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ, அந்தந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த இஸ்திக்ஃபார், நாம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு நம்மளை காப்பாற்றும். ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு கவலையிலிருந்தும் சந்தோஷத்தை உருவாக்குவான். சிரமப்படும் போது, கஷ்டப்படும் போது இஸ்திக்ஃபார் செய்யணும். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் எதிர்பாராத விதத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான். சில பேர் சொல்லுவாங்க, கடன் கொடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட ஆச்சு 4 வருஷம் ஆச்சு, இந்த நாளைக்கு தந்துடுறேன்னு வாங்கினவரு, இந்த அடுத்த மாசம் தந்துடுறேன்னு வந்து வாங்கினவரு, 4 மாசம் ஆச்சு இன்னும் வந்தபாடே இல்லை, அவ்வளவுதான், என்னால இல்லாத என்ன திரும்ப வரைக்கும் அது வரவே வராது, முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லியிருப்போம். ஆனா திடீர்னு யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையோ அவர் கொண்டு வந்து கடனை திருப்பி கொடுப்பார். ஆச்சரியமா இருக்கும், என்னடா நீயா தர்ற, நீ எப்படா திருப்பி தந்த, ஆச்சரியமா இருக்கும். எப்படி எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் நாம் எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து நமக்கு ரிஸ்கை தருவார். அந்த ரிஸ்க் வருவதற்கு எது காரணமா இருக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புகள் நமக்கு காரணமா இருக்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இஸ்திக்ஃபாருக்கு உண்டான பாவ மன்னிப்பு கொண்ட பொறுத்தவரை சில மதங்கள், இப்போ ஹிந்து மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்து மதத்துல பாவ மன்னிப்பே கிடையாது, பரிகாரம் மட்டும்தான். என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு கிடையாது, பரிகாரம் பண்ணாதான் மன்னிப்பு. அதை செஞ்சா ஆட்டை வெட்டணும், இதை செஞ்சா மாட்டை வெட்டணும், அதை பண்ணா 100 தடவை நைட்டப்பா ஊத்தணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் தான். பரிகாரம் சரியா இல்லையாங்கிறது வேற, ஆனா பரிகாரம் தான். நம்ம என்ன ஒரு மனுஷன் என்ன தப்பு செஞ்சாலும் இந்து மதத்தை பொறுத்தவரை மன்னிப்பு கிடையாது, பரிகாரம் தான் மன்னிப்பு. பரிகாரம் செஞ்சாதான் மன்னிப்பு கிடைக்கும். ஆனா அதுக்கு நேர் மாற்றமா கிறிஸ்தவ மதத்துல, கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை நீங்க என்ன வேணாலும் பாவம் செஞ்சுக்கீங்க,
நேர போய் அவர்கிட்ட ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர், உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படட்டுமாக அப்படின்னா எல்லா பாவமும் போயிடும், முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே செய்ய வேணாம், எந்த பரிகாரமும் கிடையாது. அவர் வாய் திறந்து சொன்னா போதும், அவரு உன் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டா போதும், பாவம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்படி ஒரு மதம். ஆனா மார்க்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரை பாவ மன்னிப்பு உண்டு, எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது. சிலதுக்கு தான் பரிகாரம், சிலதுக்கு நாம மனம் விரும்பி பாவ மன்னிப்பு கேட்டாலே போதும், பாவ மன்னிப்பு உண்டு. ஆனா அந்த பாவ மன்னிப்புக்கு 3 நிபந்தனைகளை மார்க்கம் வைக்குது. நம்மளுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா 3 விதமான நிபந்தனைகள் தேவை. என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பாவத்தை உடணும். லாட்டரி சீட்டை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் என்ன ஹராமில் இருந்து பாதுகாப்பாயாக கேட்கறதுல என்ன பிரயோஜனம்? பாக்கெட்ல தான் இருக்குது. அதை தூக்கி கிழிச்சு போட மனசு வரல, அதை தூக்கி போட்டுருணும், ஐயோ இது தப்பு, அந்த உணர்வுலாம் வரல. அதை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே யா அல்லாஹ் என்ன பாவத்தில இருந்து மன்னிப்பாயாக, என்ன பிரயோஜனம்? படத்தை பார்த்துக்கிட்டே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது தஸ்பீஹ் ஓதுனா என்ன பிரயோஜனம்? இப்படி எல்லாம் காட்டுறான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது, இப்படி எல்லாம் இருக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது, இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பாவத்தை செஞ்சுக்கிட்டே இஸ்திக்பார் செய்யக்கூடாது. பாவத்தை செஞ்சுக்கிட்டே இஸ்திக்பார் செஞ்சா இஸ்திக்பார் வேஸ்ட். அப்ப முதல்ல இஸ்திக்பார் செய்யணும்னா, பாவ மன்னிப்பு கேட்கணும்னா, முதல் விஷயம் எதுக்காக, எந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க போறோமோ அந்த பாவத்தை முதல்ல விடணும். ரெண்டாவது, அந்த பாவத்தை செஞ்சதுக்காக வருந்தணும், உண்மையிலே வருந்தணும். உண்மையிலே நம்ம மனசு கஷ்டப்படணும். ஏதோ தெரியாமையோ தெரிஞ்சோ இப்படி பண்ணி தொலைச்சிட்டோமே, சரி வயசு கோளாறு, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டோம், அல்லாஹ் மன்னிப்பா அப்படின்னு வருந்தணும். மூணாவது, மறுபடி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். முதல்ல ரெண்டாவது ஈஸி, பரவாயில்ல. ஏன்னா இப்போ தம் அடிச்சுட்டு இருந்தோம், தம் எல்லாம் தூக்கி ஓடம் கட்டிட்டு வந்து அல்லாஹ் தம் அடிச்சது மன்னிக்க அப்படின்னு கேட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அப்ப கொஞ்சம் வருந்தணுமா, வருந்திக்கலாம், பிரச்சனை இல்லை. 1/4 மணி நேரம் வருந்த சொன்னா கூட உட்காந்து வருந்தலாம். 1/4 மணி நேரம் அப்படியே உட்காந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, அப்படி கூட சொல்லணுமா, சொல்லிக்கலாம். ஆனா 3வது நிபந்தனை ரொம்ப கஷ்டம். எந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டோமோ அந்த பாவத்தை மறுபடி செய்யக்கூடாது. இதுதான் பிரச்சனை. ஜனவரி 1 வந்துச்சுன்னா ரொம்ப பேரு அந்த இது என்னது என்னமோ சொல்லுவாங்க, ரிசர்வேஷன் வாய்க்குள்ள வரலப்பா, அந்த வேஷம் பண்ணுவாங்க, அந்த வேஷம் போடுவாங்க. அந்த வேஷம் என்ன சொல்லும், ஜனவரி 1 இந்த வருஷம் ஃபுல்லா நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிதான் ஆரம்பிப்பான். சொல்லி அடுத்த நடிகே என்ன செஞ்சிருவான், போய் விழுந்துருவான், முடிஞ்சு போச்சு. அந்த பாவத்தை அவனால என்ன செய்ய முடியல, விட முடியல. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, இதை நான் இப்படி இருப்பேன் அப்படின்னா, ஒரு பாவத்துல இருந்து நமக்கு மன்னிப்பு வேணும்னா, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பாவத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. இந்த 3 நிபந்தனையோடு நம்முடைய பாவ மன்னிப்பு இருந்தால் அந்த பாவ மன்னிப்பு பிரயோஜனம் இருக்கு. பாவ மன்னிப்பு கேட்கறதுல பொதுவா 2 ரக்காத்து தொழுது தௌபா செய்யறதுதான் சிறப்பு. வெறுமனே துவா செய்யறதை விட 1 ரக்காத்து சலாத்து தௌபா அப்படி அதுக்கு பேரு. ஒவ்வொரு தொழுகைக்கும் பேர் இருக்குல்ல. இப்ப நம்ம தொழுது சலாத்து தராவி தொழுகை, அப்புறம் சலாத்துல் வித்ர் தொழுதும், சலாத்து தஹஜ்ஜுது தொழுகை, இப்படி ஒவ்வொன்றும் இருக்குல்ல. அதே மாதிரி தௌபாவுக்குன்னு ஒரு தொழுகை இருக்கு, சலாத்து தௌபா. அல்லாஹ் சலாத்து தௌபா, தௌபாவினுடைய 2 ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்னு 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறது. எந்த பாவத்தை நம்ம செஞ்சுட்டோன்ற அது ஒட்டுமொத்தமா யாருதான் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக அப்படி கேட்கறது இல்ல. என்னென்ன பாவமோ அதை சொல்லி செய்யறது. இந்த நேரத்துல இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் ரப்பே, எதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும், மறந்தே போச்சு அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், அல்லாஹ் அந்த பாவத்தை மறக்கடிப்பானாரு. மறந்து போன பாவத்தை செய்ய மாட்டோம். எந்த பாவம் மறக்காம இருக்கு தெரியுமா? எந்த பாவத்தை மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதான் மறக்காம இருக்கும். ஒரு பாவம் நம்ம தான் செஞ்சோம், ஆனா இப்ப ஞாபகப்படுத்தினா கூட இப்ப இல்லாம நம்ம செஞ்சோம் வரவே மாட்டேங்குது அப்படின்னா சந்தோஷம். இப்ப அந்த எண்ணம் கூட நமக்கு இல்லைன்னு அர்த்தம், அந்த பாவத்தை சுத்தமா விட்டுட்டோம்னு அர்த்தம். இப்ப எந்த பாவம் ஞாபகத்துல இருக்கும்னா, எந்த பாவத்தை மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அதோட ஞாபகத்துல இருக்கும். எது ஞாபகத்துல இருக்கோ அந்த பாவத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்வதற்குண்டான சரியான நேரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த நல்லவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா?
சஹர் நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான சரியான நேரம் சஹர் நேரம். நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு பிடிக்கிறோம்ல சஹர் நேரம், அந்த நேரத்துல செய்யக்கூடிய, அதாவது தஹஜ்ஜுதில் இருந்து. ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், இன்னொரு இடத்துல இதே வார்த்தையை சொல்றான், அவர்கள் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இன்னைக்கு ஓதுன தராவிகளை ஓதுன ஆயத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸா, அவங்களுடைய வரலாறு தான் இன்னைக்கு போச்சு. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு அப்பதான் காப்பாத்தி கூட்டு வந்தாங்க. எல்லாம் தெரிஞ்ச பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எல்லாரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க, காலு யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா ذுனூபனா இன்னா குன்னா ஹாத்திஈன். எங்க அத்தாவே, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், யூசுஃபை கூட்டு போய் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவரை ஓனாய் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்தணும், அப்படிலாம் இப்படிலாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டோம். காலு யா அபானா, எங்களுடைய தந்தையே, இஸ்தக்ஃபிர் லனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் ذுனூபனா, எங்கள் பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்க இஸ்திக்ஃபார் கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னா குன்னா ஹாத்திஈன், நிச்சயமாக நாங்கள் தவறு செஞ்சவங்களா ஆயிட்டோம் அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொன்னது சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி. அவங்க கேட்ட உடனே யா அல்லாஹ் என் பிள்ளைங்க எல்லாம் மன்னிச்சிரு அப்படி கேட்கல. அவங்க சொன்னது சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, சரி சரி இன்ஷா அல்லாஹ் விரைவில் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன். உடனே கேட்காம நான் சீக்கிரம் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டம், யாத்தினி அல் மஸ்ஜித், உமர் ரலியல்லாஹு தஆலா பள்ளியாசலுக்கு வர்றாங்க. ஃபஸமிஅ இன்சானன் யகூல், அப்போ ஒரு மனிதர் அங்க துஆ செஞ்சிட்டு இருக்கிறாரு. இவங்க காதுல விழுது, அல்லாஹும்ம தஅவுத்தனி ஃபஅஜபது, யா அல்லாஹ் நீ என்ன கூப்பிட்ட, நான் பதில் சொல்லி உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்துட்டேன், பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன். வ அமர்த்தனி ஃபஅதது, நீ எனக்கு இதையெல்லாம் செய் என்று ஏவினாய், நான் அதையெல்லாம் இதாஅத் செய்தேன், அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன். வஹாத ஸஹ்ரு, இது சஹருடைய நேரம், ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு ஒருத்தர் துஆ செஞ்சுட்டு இருக்கிறார். இது உமர் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க. ஃபஸ்தமி அஸ்ஸௌத, இந்த சப்தத்தை கேட்கிறாங்க. ஃபைதா ஹுவ மின் தாரி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அது பக்கத்துல இருந்து அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வீட்டிலிருந்து வந்த சத்தம். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தான் இப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம தஅவுத்தனி ஃபஅஜப்து வ அமர்தனி ஃபஅதது வ ஹாதா ஸஹ்ரு ஃபக்ஃபிர்லி. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாட்ட போய் கேக்குறாங்க, என்ன விஷயம்? அதென்ன வஹாதா ஸஹ்ரு ஃபக்ஃபிர்லி, இது சஹருடைய நேரம், யா அல்லாஹ் என்ன மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அஹ்ர பனீஹி இல ஸஹ்ரி பிகௌலிஹி சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் போய் எங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேட்டப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி, நான் அப்புறமா உங்களுக்கு இஸ்திக்ஃபார் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த அப்புறமான்னு சொன்ன நேரம் அவங்க எந்த நேரத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க அப்படின்னா சஹருடைய நேரத்துலதான். அந்த நேரம் வரை தாமதப்படுத்தினாங்க, நான் பின்னாடி சஹர் வரட்டும், சஹர்ல நான் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யறேன் அப்படின்னு செஞ்சாங்க. அந்த நேரம் சஹருடைய நேரம் தான் என்று அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அமரனா அன் நஸ்தக்ஃபிர பிஸ்ஸஹ்ரி 70 இஸ்திக்ஃபாரத்தின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார்கள், சஹருடைய நேரத்தில் 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஏவி இருந்தார்கள். அப்ப சஹருடைய நேரத்துல நீங்க இத்தனை 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருந்தாங்க. நாங்க 70 தடவை சஹர் நேரத்துல இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வளமை கொண்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இப்படி இஸ்திக்ஃபார் செய்வதற்குண்டான, பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான சரியான நேரமாக, மிகச்சரியான நேரமாக சஹருடைய நேரம். அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. மற்ற நேரங்களை விட சஹருடைய நேரம், அந்த அதிகாலை நேரம் இருக்க, ரொம்ப அமைதியான நேரம். நம்ம என்னதான் எப்ப பள்ளியாசல்ல வந்து உட்கார்ந்து என்னதான் செஞ்சாலும் யாராவது எங்கேயாவது சத்தம் போடுவாங்க, யாராவது எங்கேயாவது கத்துவாங்க. நம்ம ஒரு ரொம்ப மனம் உருகி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பள்ளியாசல்ல ஏசியை போட்டு உள்ள உட்கார்ந்தாலும் சரி, 4 பேர் கத்துவாங்க, இருமுவாங்க, ஏதோ ஒண்ணு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்.
ஆனா சஹருடைய நேரம் பொறுத்தவரை ரொம்ப அமைதியான நேரம். வீட்லயும் சரி, அவங்க பாட்டுல வேலை நடக்குமே தவிர நம்ம ரூமை சாத்திட்டு உள்ள தொழுதோம்னு சொன்னா எந்த இதுவும் இல்லாம அமைதியா நம்மளுடைய மனசை திறந்து வச்சு அல்லாட்ட ஃப்ரீயா பேசக்கூடிய நேரம் மாதிரி உண்டான ஒரு நேரம் தான் சஹருடைய நேரம். அதனால அல்லாவும் சஹர் நேரத்தை குறிப்பிட்டு சொல்றான். இஸ்திக்ஃபாருக்கு உண்டான பாவ மன்னிப்புக்கு உண்டான நேரமாக அல்லாஹ் சஹருடைய நேரம், முஃமின்களை பத்தி அவங்களுடைய சிறப்பை பத்தி சொல்லும் போது அவர்கள் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள்னு சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்கும் போது சஹருடைய நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியும் இருக்கிறாங்க. இவைகள் எல்லாமே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான தகுதியான மிக மிக தகுதியான ஒரு நேரமாக சஹருடைய நேரத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த சஹருடைய நேரத்துல அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வளமை நமக்கு இருக்கணும். அதே போல இஸ்திக்ஃபார் செய்யும் போது பாவ மன்னிப்பு கேட்கும் போது உண்மையிலேயே நம்மளுடைய பாவங்களை நினைக்கணும், நினைச்சு அழணும், அழுது இஸ்திக்ஃபார் செய்யணும். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போது அழுது துஆ செய்யுங்க, அழுது கேளுங்க. உங்களுக்கு அழுக வரலன்னா நீங்க பாக்கி நீங்கள் அழுவதை போல நடித்து கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு எப்பாவது 2 துளி கண்ணீர் வந்துச்சுன்னா அது நரக நெருப்பை அணைப்பதற்கு மிக உகந்த கண்ணீர் தான். நெருப்பை அணைக்கணும்னா தண்ணி வேணும்ல. நரக நெருப்பு பயங்கரமானது இல்ல, இதை விட 70 மடங்கு 700 மடங்கு அதிகப்படியான வெப்பமும் வேகமும் கொண்ட நரக நெருப்பு இல்லையா? அந்த நரக நெருப்பை அணைக்கிற சக்தி ஒரு மனிதன் தன் பாவத்தை நினைச்சு அழுகும் போது ஏற்படுகிற கண்ணீர் துளிக்கு இருப்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவ்வளவு எஃபெக்ட். நம்ம மற்றவங்களுக்காக அழுவக்கூடாது, நம்ம அவங்க பாராட்டணும் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக அழுவக்கூடாது. அதனாலதான் சஹர் நேரம் யாரும் இல்லாம தனிமையில இருந்து அழக்கூடிய அழுகை. அந்த அழுகை என்ன செய்யும்? நம்மள ஒரு ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாளைக்கு அர்ஷுடைய நிழல் பயங்கரமான வெயிலா இருக்கும், பாவத்தின் அளவு எல்லாருமே நனைஞ்சிருப்பாங்கன்ற அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் 7 நபர்களுக்கு கொடுப்பான், 7 வகையினருக்கு கொடுப்பான். அதுல ஒரு வகை ரஜுலுல் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனுடைய கண்கள் கண்ணீர் வடித்ததே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நிழல் இல்லாத அந்த மஹ்ஷருடைய நாளில் அர்ஷுடைய நிழலை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஐனுன் பாத்தத் தஹ்திஸ் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த கண்ணும், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய கண்ணீரை விட்ட கண்ணும் நாளை மறுமையில் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெரும் பெரும் நபிமார்கள் இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கயா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை பற்றி அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதப்பட்டால் அவர்கள் சஜிதா செய்த நிலையில் அழுதவர்களாக விழுவார்கள். நபிமார்கள் ஒவ்வொரு நபியினுடைய அதைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி வலி ஜௌஃபிஹி அஸீஸுன் க அஸீஸில் மிர்ஹல் மினல் புகா. அப்துல்லாஹ் இப்னு ஷுஹைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில திருகைய ஆட்னா எப்படி சப்தம் வருமோ அதுபோல தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். சத்தம் போட்டு அழுகுறது இல்ல, தேம்பி தேம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இப்படி எவ்வளவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அழுவாங்க, அழுகையினால கண்ணீர் வடிந்து அவர்களுடைய சஜிதா செய்யும் இடத்தை நினைக்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க. பாவமிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபிக்கே அந்த அழுகைனா, நாம இஸ்திக்ஃபார் செய்யும் போது பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய பாவங்களை உண்மையிலேயே மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கும் போது அந்த அழுகை ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. அந்த கண்ணீர் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. மிக குறிப்பாக இந்த
இந்த 10 நாட்கள், வரக்கூடிய 10 நாட்கள் மகஃபிரத்துக்கே உரிய நாட்கள். எனவே இந்த நாட்களில் எவ்வளவு நமக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்குமோ, வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் குறைந்தபட்சம் எதுவுமே நமக்கு தெரியலனாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம், அந்த அலீம் வாயில வரலன்னாலும் பரவாயில்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 வ அத்தூபு இலைஹ், இதுவும் தெரிஞ்சா சேர்த்துக்கலாம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், வ அத்தூபு இலைஹ், உன்னிடத்தில் நான் தௌபா செய்து மீளுகிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு, கொஞ்ச நேரம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஒரு போதும், 33 தடவையோ 100 தடவையோ ஏதாவது ஒரு எய்ம், நமக்கு எவ்வளவு நேரம், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி சொல்லணும், அப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் ஓதணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்முடைய பாவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வாயி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். சொல்ல 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 நம்முடைய உள்ளத்துல அந்த பாவம் எல்லாம் நினைக்கணும். நினைக்க நினைக்க நம்மளையே அறியாம நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரணும். கண்ணீர் வரும்போது நம்ம கையை தூக்கி அல்லாஹ்ட்ட நம்முடைய பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சோம். இது ஒரு நாமளா நமக்கா வரும், யாரும் சொல்லி வர்றதில்லை, யாரும் சொல்லி தந்து வர்றதில்லை. நாமளா நம்மளுடைய பாவங்களை நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலேயே நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் நிச்சயம் வரும். அப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்படி கேட்கும் போது அதனுடைய உணர்ச்சியினுடைய மிகுதியாக அப்படியே சஜிதால விழணும். சஜிதால இருந்தே அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் சஜிதா. சஜிதாவுல இருந்து, தொழுகையில இல்ல, தொழுகை அல்லாம சாதாரண நிலைமையிலேயே சஜிதா செஞ்சு, சஜிதா அப்படிங்கிறது 7 உறுப்புகள் தரையில படணும். 2 காலு, 2 முட்டி, 2 கையி, அப்புறம் மூக்கு, நெத்தி, இந்த இடங்கள் பூமியில பட்டா அதுக்கு பேர் சஜிதா. இந்த சஜிதால இருந்தும் அல்லாஹ் தமிழ்லயே என்ன செய்யணும், நம்மளுடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ் தௌபா செய்யணும். அந்த தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இல்ல, அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். நம்ம மனசு மாறிட்டோம்னு அர்த்தம். நம்ம மனசு சில தப்புகளை நினைச்சு கவலைப்படுதுன்னு அர்த்தம். இந்த கவலை வந்தாலே போதும், இன்ஷா அல்லாஹ் பல பாவங்கள்ல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். யாரு பாவம் செய்வான் அப்படின்னா, யாருக்கு இந்த பயமே வரலையோ, நாம் பாவம் செஞ்சுட்டேன்ற எண்ணமே ஏற்படலையோ, அவன் பாவத்திலேயே ஸ்ட்ராங்கா இருப்பான். யாருக்கு இந்த நினைப்பு வந்துருச்சோ, நிச்சயமாக இன்னைக்கு இல்லைன்னாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நினைப்பு, இந்த பாவ மன்னிப்பு, இந்த இஸ்திக்ஃபார் அவனை எல்லாவித பாவங்களில் இருந்து மீட்டுக் கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளது இந்த இஸ்திக்ஃபார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்களை முழுமையாக பயன்படுத்தி அதிலே நம்முடைய பாவங்களை எண்ணி உருகி அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.